வணக்கம். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள நில நிர்வாக ஆணையர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தலித் விடுதலை இயக்கம் மற்றும் பல்வேறு ஒத்த சிந்தனை கொண்ட ஜனநாயக சக்திகள் இணைந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு தலித் விடுதலை இயக்கம் ஈரோடு மாவட்ட செயலாளர் சசிகுமார் அவர்கள் தலைமை வகித்தார். தமிழக மக்கள் புரட்சிக் கழக தலைவர் அரங்க குணசேகரன் அவர்கள் போராட்டத்தை துவக்கி வைத்தார். கண்டன உரையினை மக்கள் தமிழகம் கட்சி தலைவர் நிலவழகன், புரட்சி பாரதம் கட்சி மாநில துறை பொது செயலாளர் பூங்கா நகர் காமராஜ், மக்கள் தேசம் கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் பிரசாத், மக்கள் சட்ட உரிமை இயக்க தலைவர் அண்ணாதுரை, அயோத்திதாசர் திராவிட கழகம் வள்ளுவர்தாசன், தலித் உரிமை இயக்கம் தலைவர் கோபால், ஏப்ரல் 14 இயக்கம் மாநில சிறுபான்மையினர் அணி செயலாளர் இக்பால் சிவகுரு ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். அதன் பின்னர் தலித் விடுதலை இயக்க மாநில தலைவர் ச. கருப்பையா அவர்கள் போராட்ட குழு நில நிர்வாக ஆணையர் அவர்களை நேரடியாக அழைத்து பேசினார். 15 தினங்களுக்குள் சேலம் ஈரோடு மாவட்டம் நில ஆக்கிரமிப்பை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்தில் மாத்தூர் கிராமத்தில் உள்ள பட்டியல் இன மக்களுக்கு வழங்க வேண்டிய நிலங்கள் குறித்தும் விரிவாக விசாரணை நடத்தி நிலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈரோடு சேலம் மாவட்டத்திலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் முடிவில் ஈரோடு மாவட்ட தலைவர் பொன் சுந்தர் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்தில் மாத்தூர் கிராமத்தை சேர்ந்த கிராம நில குடியேற்ற சங்கத்தின் சார்பாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பட்டியலின பறையரின மக்களுக்கும் அருந்ததிரின மக்களுக்கும் நிலம் வழங்குவதற்காக 1996ஆம் ஆண்டு மாவட்ட வருவாய்த்துறையினரால் 750 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனை போன்று மாவட்ட வருவாய்த்துறையினரால் பயனாளிகள் பட்டியலும் தேர்வு செய்யப்பட்டு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 30 ஆண்டுகள் கடந்தும் மாவட்ட வருவாய்த்துறையினரால் தேர்வு செய்யப்பட்ட அந்த 125 பயனாளிகளுக்கு இன்று வரை நிலம் வழங்கப்படவில்லை என்பது தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாக வருவாய்த்துறை வன்மையாக கண்டிக்கிறோம். அதனை போன்று சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகாவில் 4875 பயனாளிகளுக்கு 20,000 ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பஞ்சமி நிலங்கள் முழுவதும் ஆக்கிரமிப்பில் உள்ளது. அதே வட்டத்தில் 2002ஆம் ஆண்டு 2200 ஏக்கர் நிலம் ஒப்படைப்பு நிலம் பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலங்கள் அனைத்தும் இந்த தனியார் கல்குவாரிகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அங்கே இயற்கை வளங்களை வெட்டி எடுக்கின்ற பணியை வருவாய்த்துறையின் ஆதரவோடு செயல்படுத்தப்படுகிறது. இந்த சம்பவத்தையும் தலித் விடுதலை இயக்கம் கண்டிக்கிறது. தொடர் போராட்டங்களை தலித் விடுதலை இயக்கம் பல்வேறு ஜனநாயக சக்திகளை இணைத்துக் கொண்டு இன்று காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். நில நிர்வாக ஆணையர் அவர்கள் விரைவாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிலங்கள் மீட்டுக் கொடுக்கப்படும் என்கிற உத்தரவாதம் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்சமயம் இந்த போராட்டம் நிறைவு பெற்றாலும் நிலம் கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதனை வருவாய்த்துறைக்கும் மாநில நில நிர்வாக ஆணையருக்கும் மாவட்ட வருவாய்த்துறைக்கும் கூறி எங்கள் போராட்டம் பின்வாங்காது என்பதனை தெரிவித்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 ஏக்கர் பஞ்சமி நிலம் பூஞ்சப்பாடி சேலம் பூஞ்சப்பாடியில் 190 ஏக்கர் பஞ்சமி நிலம் இவை அனைத்தையும் சேலத்தில் ஒட்டுமொத்தமா சொல்லிட்டேன். 2000 ஏக்கர்னு 4875 பயனாளிகளுக்கு 20,000 ஏக்கர். அதுதான் அந்த பூஞ்சப்பாடி கிராமம் அதில் உள்ளடங்கிறது. எனவே அனைத்தையும் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை தலித் விடுதலை இயக்கம் சார்பாகவும்
இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகள் சார்பாகவும் வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம். அதில் காலதாமதப்படுத்தப்படுமையானால் ஈரோட்டிலும் சேலத்திலும் என்னுடைய தலைமையில் சாகுவரை தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தேர்தல் நேரத்திலே தொடங்குவோம் என்பதனை மாநில அரசுக்கும் வருவாய்த்துறைக்கும் எச்சரிக்கையாக கூறுகிறேன். சா. கருப்பையா, தலித் விடுதலை இயக்கம் மாநில தலைவர்.